சீசன்ல அதை மார்க் பண்ணேன் ப்ரோ. அந்த டர்ட்டில் சூப் வந்து நியூயார்க் ஸ்டேஷன்ல நடந்துச்சு. டிஸ்கார்ட்ல போட்டிருக்கேன் ப்ரோ. எந்த டர்ட்டில் சூப்? யாரு மதியழகன் தானே? ஆமா ப்ரோ. அந்த இதுல தான் ப்ரோ. ஆனா இது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போச்சு ப்ரோ. நான் ட்ரேட் எடுக்கல. கேக்குறேன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத. அப்படியா? அப்ப ஜிபி இல்ல அந்த பக்கம் இதுல ப்ரோ இன்னொரு போட்டோ போஸ்ட். இதா? ஆமா. இதுவுமே டர்ட்டில் சூப் கிடையாது. சரி சரி. சரி, நான் நேத்தே என்ன சொன்னேன் பார்க்கும்போது, நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல உள்ள வரும்போது 15 மினிட்டோட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. 15 சரி சரி. ப்ரோ அடுத்து என்னோட பாருங்க, அது கரெக்டா? இது பக்கா. ஓகே, இது பக்கா. ஆனா மதியழகன் ப்ரோ, நீ எங்க மாட்டினா அந்த விக்கல மாட்டிக்கிட்டான். அதாவது இவன் இங்க போட்டிருக்கான் பத்தியா, இந்த கேண்டில மார்க் பண்றதுக்கு பதிலா நீ இந்த விக்கல போய் மாட்டிக்கிட்ட. ஓகேவா? இதுக்கு பேரு லிக்விடிட்டி ஸ்வீப். இது சூப் கிடையாது, இது ஸ்வீப். ஜஸ்ட் அங்க இருக்க லிக்விடிட்டி எடுத்திருக்கான் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு. ஒன்ஸ் ஒரு சூப் நடந்ததுக்கு அப்புறம் பறந்துட்டான் பாரு. இப்ப ஆக்சுவலி இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு பி பிரைஸ் ஆக்ஷன். சோ நீங்க அதை பத்தி கண்டுக்கவே வேணாம். ஓகேவா? நாட் அ ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் டே இன்னைக்கு. சோ நீங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்பட வேணாம். எதுவும் பண்ணலாம் யூரோல. ஆனா ஆக்சுவலி நீ அந்த டர்ட்டில் சூப்னு பார்த்தா இந்த லிக்விடிட்டி கீழே நீங்க லைன் போட்டாலும் அகைன் டர்ட்டில் சூப். இல்ல ப்ரோ நாங்க இந்த லிக்விடிட்டி கீழே லைன் போடுறோம் அப்படின்னா அகைன் இதுவுமே டர்ட்டில் சூப் தான். இதுல தப்பு கரெக்ட் எதுவுமே கிடையாது. இதுதான் டர்ட்டில் சூப். எனக்கு தேவை லிக்விடிட்டி கீழே க்ளோஸ் வச்சிருக்கான். அது இந்த லிக்விடிட்டியா இருந்தா இந்த லிக்விடிட்டியா இருந்தா வாட் எவர் இட் கேன் பி. ஓகேவா? அதே மாதிரி இங்க மேல வந்த செல்லுக்குமே there was a turtle soup. இந்த இடத்துல தான் காலைல நான் ஒரே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வாங்கினேன். இந்த டர்ட்டில் சூப் வரதுக்கு முன்னாடியே நான் டர்ட்டில் சூப் இல்லாம ட்ரேட் எடுக்க கூடாது, பட் சம்திங் டோல்ட் மீ லைக் ஓகே மார்க்கெட் கீழே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 60 வந்தோடனே இங்க மேல அப்போதைக்கு கரண்டா எஸ்எம்டி இருந்தது. ஜியோ போயிட்டு அந்த ஹையை தூக்கி இருப்பான், யூரோ தூக்கி இருக்க மாட்டான். அகைன் எஸ்எம்டி வாஸ் இன் பிளேஸ். ஸோ ஐ டுக் a shot at this retest. இந்த கேனோட ரீடெஸ்ட்ல எடுத்தேன், பட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டான். பட் ஒன் ஸ்டாப் லாஸ் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் ஐ காட் a turtle soup இந்த ஹைஸ்ல. பட் இந்த டைம் நான் எடுக்கல, ஏன்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். அண்ட் நான் எதிர்பார்த்தது தான் அந்த ஒரு மாதிரி கண்ட்ராவான டெலிவரி. பட் இதுதான் உங்களோட இன்னைக்கான ட்ரேடா இருந்திருக்கும். டர்ட்டில் சூப், எஸ்எம்டி, கீ லெவல் 4 hour FEG, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். பட் இன்னைக்கு எல்லாரும் என்ன பயஸ்ல வந்தீங்க? அப்ப இங்க உங்களுக்கு மேல வர எஸ்எம்டி நீங்க கண்டுக்க மாட்டீங்க. கீழே இருக்க டர்ட்டில் சூப் தான் நீங்க எடுப்பீங்க. கீழே டர்ட்டில் சூப் இருக்கா? இருக்கு. டர்ட்டில் சூப், எஸ்எம்டி. பட் இங்க கீ லெவல் தான் மிஸ் ஆகுது. கீ லெவல் இருக்கு, பட் நாட் ஹை ப்ராபபிலிட்டி. அவ்வளோ பெரிய ஹை ப்ராபபிலிட்டி கீ லெவல் பேர். இந்த இதுக்கு கீ லெவல் பேர் வந்து விக்ஸின் ஆகும். ப்ரீவியஸ் டேவோட அந்த விக்கோட 50% வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு போகும். அதுவுமே ஒரு விதமான பீரியடே தான், பட் நம்ம அதை சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்னைக்கு நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே நாட் அ ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஸோ யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும். பட் டர்ட்டில் சூப்னா வந்த ஒரே ஒரு டர்ட்டில் சூப் போகணும். அகைன் டைம் டர்ட்டில் சூப் அடுத்தது 5 AM கேனல் ஓப்பன் லோ டர்ட்டில் சூப் எஸ்எம்டி ஹையர் பிரைசஸ். ஸோ இது ஒன்று தான் இன்னைக்கு வந்து உருப்படியான ஒரே ஒரு ட்ரேட். ஆனா அந்த டைமிங் வந்து 7 to 10 நடக்கணுமா, இல்லைன்னா அந்த 1 to 9 அதுக்குள்ள நடக்கணுமா ப்ரோ? அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் கிடையாது ப்ரோ. 159 அவ்வளவுதான். 159 அந்த 4 hour கேண்டில் முடியறது. ஆமா, see பேசிக்கா வந்து if it is a 1 hour candle 4 hour candle whatever the candle may be. முதல்ல இன்னைக்கு உங்களுக்கு பவர் ஆஃப் 3 பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். PO3 which is power of 3. அது ஒரு கேண்டலுக்குமே பவர் ஆஃப் 3 இருக்காது. 1 minute இருந்தாலும் சரி, 5, 15, 1 hour, 4 hour, 8 hour, 12 hour, 6 months, 12 months, whatever the time frame may be.
ஒரு கேண்டலுக்கு 4 பாகம். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். இங்க நம்மளோட வேலை என்னன்னா இங்க என்டர் ஆகணும் இல்ல இங்க என்டர் ஆகணும். இதுக்கு இன்பிட்வீன்ல எங்கேயுமே போய் என்டர் ஆகக்கூடாது. ஒண்ணு பிடிச்சா டாப் இல்ல பாட்டம். அப்ப பவர் ஆஃப் 3 இருக்கு. இப்ப நீ ட்ரேட் பண்ண போற கேண்டல் என்ன 1 AM ஒரு லண்டனோட 4 ஹவர் கேண்டல் ட்ரேட் பண்ண வர. உன் வேலை என்னன்னா நீ பயாஸ் செல்லா இருக்கும்போது அந்த கேண்டல் ஓபன் ஆயிடுச்சு மேல ரேன் ஆகணும். என்ன சொல்லியிருக்கேன், உன் பயாஸ்க்கு ஆப்போசிட்டா ஒரு மூவ் வரணும். அப்ப ஓபன், ஹை, from bias started into a key level at a key time which is 1 AM open. 1 AM candle open, high, midnight open இங்கே எங்கேயாவது இருக்கும் 0 GMT. அது இங்க எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கும். என்னப்பா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷம் கழிச்சு வர அன்னைக்கே என்ன சொன்னேன், பாதி டாபிக் எடுத்துட்டேன். ரெக்கார்டிங் தான் நீ பாக்குற மாதிரி வரும். இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன், நாளைக்குலாம் அக்செப்டே பண்ண மாட்டேன். அப்படியே மாதிரி விட்டுருவேன். ஸோ மிட் நைட் ஓப்பனிங் இருக்கும். மிட் நைட் ஓப்பனுக்கு மேலதான் நம்ம வாங்குறோம், ஜிஎம்டிக்கு மேலதானே விற்கிறோம். அப்போ வேலை இந்த இடத்துல பொசிஷன் ஆகுது. அப்ப இந்த இடத்துக்கு பொசிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒண்ணு இங்க ஏதாவது ஒரு குட்டி ஹை இருக்கும், எதர் அதர் டோட்டல் சூப் ஆகும். அப்படி இல்லைன்னா அவன் ஒரு ஹையை செட் பண்ணி வச்சுட்டு அந்த ஹையை டோட்டல் சூப் அடிச்சு கீழே இருக்கும். இன்னியோட ப்ரொஃபைல் அதுதான். நீங்க நீ பார்த்தனா ஒரு ஹை அவனா செட் பண்றான் 130க்கு, அகைன் ஒரு டிப்பு, அகைன் அந்த ஹையை ரன் பண்றான். அந்த ஹையை ரன் பண்ற கேண்டலோட ஓப்பனிங்னா 3 AM. 3 AM என்ன கேண்டல் ஓப்பன் ஆகுது, லண்டன் டைரக்ட் ஸ்பாட். இதை நீ இந்த செட்டை பிடிச்சிருக்கலாம், பட் இன்னைக்கு உன் பயாஸ் பைன்றதுனால இந்த பையை பிடிச்சிருப்ப. அப்ப பைக்கு எங்க வாங்குற, 5 AM கேண்டல் எங்க ஓப்பன் ஆகுது, இங்க ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி உன் பயாஸ் பை. அப்போ ஓப்பன் ஆனோடனே டைரக்டா பிரைஸ் கீழே போகுது இன்டு அ கீ லெவல். நான் சொன்ன அந்த விக்ஸி அதை நான் உங்களுக்கு நடத்தல, அதை நான் நடத்தவும் மாட்டேன். ஸோ அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இன்டு அ கீ லெவலுக்கு கீ லெவல் இருக்கு, டோட்டல் சூப் நடந்திருக்கு. அப்ப ஓப்பன் ஆனோடனே எங்க போறோம், 5 AM ஓப்பன், லோ, இன்டு அ கீ லெவல், பயாஸ் பை, டோட்டல் சூப் SMT. அப்ப நீ ட்ரீட் பண்ண போற கேண்டல் என்ன, 1 AM அக்யூமுலேஷன், 5 AM மேனிபுலேஷன். அப்ப நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், 9 AM டிஸ்ட்ரிபியூஷன். 9 AM டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதனாலதான் நான் என்ன சொல்லணும்னா, ஒன்னு 1 AM ட்ரேட் பண்ணு, இல்ல 5 AM ட்ரேட் பண்ணு, இல்ல 9 AM ட்ரேட் பண்ணு. நீ என்டர் ஆகிற கேண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டலா இருக்கும், நடுவில் போய் மாட்டக்கூடாது. இப்படிதான் ஒரு பவர் ஆஃப் 3மே ஆப்ரேட் ஆகும். இட் கேன் பி வாட் எவர் இட் இஸ். இது வீக்லி பவர் ஆஃப் 3னா என்ன, வாரம் இங்க ஓப்பன் ஆகுது, வாரத்தோட ஓப்பனிங் பிரைஸ் இங்க இருக்கு, ட்ரூ வீக்கும் இங்க தான் இருக்கு, விச் இஸ் இது டியூஸ்டேயோட ஓப்பனிங் பிரைஸ், வீக்லியோட ஓப்பனிங் பிரைஸ் இங்க இருக்கு, விச் மீன்ஸ் அந்த வாரத்தோட ஸ்டார்ட் ஆகுது. மண்டே அப்படியே பொறுமையா அப்படியே இருக்கிறான். மண்டே ஒரு ஹை குட்டி ஹை செட் பண்றான், டியூஸ்டே இங்க ஓப்பன் ஆகலாம், டியூஸ்டேவோட ஓப்பனிங் பிரைஸ் இங்க இருக்கு, ட்ரூ வீக்கு மேல பிரைஸ் ட்ரேட் ஆகுது. இங்க ஒரு வீக்லி எஃபிஜியோ டெய்லி எஃபிஜியோ இருக்கு. மண்டேயோட ஹைஸுக்கு மேல பிரைஸ் டர்டன் சூப் அடிக்கிறான், தென் டிராப் லோவர், ஹை ஆஃப் த வீக். இதேதான் மந்த்லியோட PO3. எவ்ரி PO3 நீ என்ன ட்ரேட் பண்ண வரையோ அதோட PO3 நல்லா மாஸ்டர் பண்ணும். அது தப்பாவும் போகும், இட்ஸ் இஸ் நாட் அ ஈஸி திங் லைக் அந்த PO3 மாஸ்டர் பண்றது. பட் பை எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெட் டு நோ. இப்ப இது ஒரு நல்ல பிரைஸ் ஆக்ஷன் கேட்டா கிடையவே கிடையாது, கண்ட்ராவியான பிரைஸ் ஆக்ஷன் இது ஆகுது. சோ நீ ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அவசியமே இல்லை, சில் அவுட்டா போதும். இந்த மாதிரிலாம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வருமா ப்ரோ? இல்ல இப்போ பிரைஸ் ஆக்ஷன் கண்ட்ராவியா சொன்னீங்களா, வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வருமான்னு கேக்குறேன். அப்படி கிடையாது ப்ரோ, இந்த வாரத்தோட நாள் ப்ரோ, இது இந்த மாசத்தோட வாரம் ப்ரோ. ஸோ அதனால கொஞ்சம் கண்ட்ராவியா தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. அப்புறம் இப்போ PO3 சொன்னீங்கல்ல, எல்லாம் பாட்டம் போடிக்கணும் டாப் போடிக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ செல் கேண்டில் வருதுன்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ், சாரி ஓப்பன் ஆகி லோ க்ளோஸ் வரும். இப்போ ஓப்பன் ஆகி கொடுத்துட்டு கீழே வரும்போது அங்க ஒரு சூப் கொடுத்துட்டு தான் வருமா கண்டிப்பா? ஆமா ப்ரோ, அந்த ஹை செட் ஆகுது டோட்டல் சூப் தான் செட் ஆகும். ஓகே ஓகே. நீங்க எந்த PO3 எடுத்து பார்த்தாலுமே அந்த ஹை செட் ஆகுது டோட்டல் சூப் தான் செட் ஆகும், டோட்டல் சூப் இல்லாம செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நேத்தோட கேண்டல் 1
1 AM எங்க ஓப்பன் ஆகுது? 1 AM இங்க ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஹை இன்டு a key level turtle soup. ஓகே ப்ரோ. டர்ல் சூப் இல்லாம மார்க்கெட் ஹைஸ் அண்ட் லோ செட் ஆகாது. எந்த வித ஹைஸ் அண்ட் லோ செட் ஆகனாலும் அது டர்ல் சூப் இல்லாம செட் ஆகாது. அதாவது ப்ரீவியஸா இருக்கு ஏதாவது ஒரு ஸ்விங்க தூக்கிட்டு வந்தோம். ஆமா. தெரிஞ்சு யூரோ இன்னைக்கு ஏதோ எல்லாரையும் மாட்ட வச்சுக்கிட்டு இருக்கான். மட்டமான பிரைஸ் ஆக்ஷன். ஆமா ப்ரோ, அதான் ப்ரோ டவுட். காலைல ஏசியா லோ எடுத்துருவான் அப்படின்னு நினைச்சேன். லண்டன்ல எடுக்கல. அதோட சரி நியூயார்க்ல எடுத்துட்டு பறப்பான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எடுத்தேன், பறக்க மேல எஸ்எம்டி ஆயிடுச்சு. நாளைக்கு நியூஸ்ல பறக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இல்ல இன்னொரு இது இறக்குவாங்க. டெக்னிக்கலி நீ கேட்டனா ஒரே வார்த்தை அவன் இப்ப கீழே விழுந்தணும். அதான் கேக்குறேன். அந்த கீழே இன்னொரு அந்த ரோ ஃபுல்லா எடுத்துட்டு ஏறுவாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட். அவன் ஆல்ரெடி மேல இப்பி இந்த மூலையே கீழே விழுந்துருக்கணும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல டர்ல் சூப் வச்சதுல இருந்தே அவன் கீழே விழுந்துருக்கணும். இங்க இருந்து இந்த ஏறின இந்த 4 கேண்டில் கணக்கிலே வந்துடக்கூடாது. அப்படியே கீழே இறக்கிடணும். பட் அதை இறக்காம மறுபடியும் ஏற்றி இப்ப அகைன் இன்னொரு தடவை இதை கட் அடிச்சு இப்ப இங்க மேல எஸ்எம்டி இருக்கு ஜியோட. ஜிபிபி அந்த ஐஸை தூக்கல. So in case if shots are preferable, கொஞ்சம் கன்றாக தானே இருக்கான். ட்ரிக்கி தான். நாளைக்கு நியூஸ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கல. இன்னைக்கே நியூஸ் வருதுடா நைட்டு. ஆமா 2 மணிக்கு பார்த்தேன். நைட்டு 12 மணிக்கு நைட்டு நியூஸ் இருக்கு. பட் அது பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. ஏன்னா மினிட்ஸ் மீட்டிங் தான் அது. எஃப்ஓஎன்சி கிடையாது. நார்மல் எஃப்ஓஎன்சி கிடையாது. ப்ரோ சொல்லு ப்ரோ. ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருந்தோம். சொல்லு ப்ரோ. நம்ம பயாஸ் வந்து இன்னைக்கு யூரோஸ்டிக்கு புல்லிஷ் ஆன ப்ரோ. ஆனா செல் சைடுல வந்து எஸ்எம்டி கொடுத்துருந்துச்சு. ஆனா நீங்க செல்ல எடுத்திருந்தீங்க, ட்ரை சொல்லியிருந்தீங்க. இது பயாஸ் ஆப்போசிட் ஆகுது. அப்போ ஆப்போசிட் ஆன ப்ரோ இது. ஆமா ப்ரோ. ஆனா செல் சைடுல எஸ்எம்டி இருந்துச்சு. ஆனா யூரோல நானும் மார்க் பண்ணல. நீங்க புல்லிஷ்னால நான் மார்க் பண்ணல. இப்ப நீங்க நான் இன்னைக்கு வந்த பயாஸ் பையே கிடையாது. நான் இன்னைக்கு வந்த பயாஸ் செல்லு ப்ரோ. அதுதான் கேக்குறேன். அது எப்படி என்ன கேக்குறேன் ப்ரோ. நான் வந்து என்ன சொன்னேன், நான் வந்து சொல்லும் போதே சொன்னேன், இந்த டெய்லி கேண்டலோட பயாஸ் வச்சு பண்ண முடியாது. அது வெறும் 60% 70% தான் ஒர்க் ஆகும்னு சொன்னா. அவ்வளவுதான். நான் ஷார்ட்டுக்கு இருந்ததுக்கான ரீசன் நிறைய இருக்கு. எனக்கு இந்த 2 லோ அப்படியே கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. சோ அதனால நான் ஷார்ட் பயாஸ்ல வந்தேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இப்ப பிளே. அவ்வளவுதான். தெரிஞ்சு இதுக்கு மேல பிரைஸ் யூரோல ட்ரேட் ஆகக்கூடாது. இந்த டர்ட்டில் சூப் முடிஞ்சு இப்ப இந்த ஹைஸ்ல இருந்து ஊத்த ஆரம்பிக்கணும் டைரக்டா இங்க கீழே. அதுக்கு இப்ப எனக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு M15 இந்த கேனலோட க்ளோசிங் பிரைஸுக்கு ஓப்பனிங் பிரைஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சானா ஷார்ட்ஸ் ரெடி. பட் அட் த சேம் டே இது ஹை ப்ராபிலிட்டின்னு கேட்டா நாட் ஈவன் இன் அ சிங்கிள் சான்ஸ் எஸ்எம்டி பிளேல இருக்கு. இந்த M15 FPG ஸ்டில் ஹோல்டிங்ல இருக்கு. பிளஸ் நான் ஷார்ட்ஸ் எங்க எடுக்கிறேன், 2 டேக்கு மேல 2 வீக்குக்கு மேலதான் என் ஷார்ட்ஸ் ட்ரை பண்றேன். ஸோ worth the try but not worth the capital. ஓகே. ஆனா இதுக்கு வந்து டிக்ஸி சப்போர்ட் பார்க்க மாட்டீங்களா ப்ரோ? டிக்ஸி சப்போர்ட் பண்றானே ப்ரோ. அவனுமே இங்க இருக்க மொத்த லிக்விட்டி எடுத்துட்டானே. லாஸ்டா இந்த லோ பெண்டிங்ல இருந்தது, அந்த பெண்டிங் லோவை எடுத்துட்டான். பிளஸ் அவன் என்ன எண்டா கீழே க்ளோஸ் வைக்கலையே. எண்டா ஸ்டில் ரெஸ்பெக்டிங்ல தானே இருக்கு. ஆனா டெய்லி டைம் ஃப்ரேம்ல படி பாத்தீங்கன்னா செல்லு தானே ப்ரோ. டெய்லி டைம் ஃப்ரேம் படி இந்த இடத்துல இப்ப மாட்டிக்கிட்டு நிக்கிறான். அவன் செல்லும் கிடையாது பையும் கிடையாது, இங்க மாட்டிக்கிட்டான். அவன் இந்த எண்டாவுக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சிருக்கணும், வைக்கல, நிக்கிறான் அங்கே. 4 ஹவர்ல இது என்ன நீங்க இது மார்க்கெட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. பிக்கர் பிக்சர்ல மார்க்கெட் ரேஞ்சில இருக்கா. இந்த ஒரு 4 ஹவருக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு நிக்கிறான். அகைன் ஜூம் அவுட், பெரிய பிக்சர் பார்க்கணும். ஸோ அப்ப இது நமக்கே தெரியுது நல்ல ட்ரேடிங் கண்டிஷன் தெரியல இல்லைன்னு தெரியுது. ஸோ அப்போ உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு நீ ட்ரேட் பண்ணிக்கோ, இல்ல ட்ரேட் பண்ணாத சைலண்டா கிளம்பிடு. அவ்வளவுதான். ஸோ யூ ஹேவ் 2 சாய்ஸ். சாய்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அதை யூஸ் பண்றதை யூஸ் பண்ணாத நீ தான். நான் பிளே பண்றது ஜஸ்ட் ஒரு பெரிய ரேஞ்ச் 6 ஹவரோட ரேஞ்ச் வச்சு நான் பிளே பண்றேன். லைக் இந்த 6 ஹவர் நம்பர்
4 ஹவர் எனக்கு இந்த கேண்டலோட ரேஞ்சோட ஹை எடுத்துட்டான். இந்த 4 ஹவரோட ஹை எடுத்துட்டான். 4 ஹவரோட இன்டர்னல் 4 ஹவரோட பிபிஆர் பிளஸ் இது ட்ரை பண்றேன். பட் இது ஹை ப்ராபபிலிட்டி ஷார்ட்ஸ் கிட்ட கிடையாது. ஹை ப்ராபபிலிட்டி ஷார்ட்ஸ் எப்போ வந்ததுன்னா லண்டன்ல வந்தது. இதுதான் ஹை ப்ராபபிலிட்டி ஷார்ட்ஸ். ஏன்னா மேல எஸ்எம்டி கீ லெவல் எல்லாமே இருந்தது, டைம் அலைன் ஆச்சு. இப்ப வரது வந்து அவ்வளோ பெரிய ஹை ப்ராபபிலிட்டி கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை. அந்த மாதிரியான ட்ரேட் இது. லைக் சும்மா வேணா நீ ட்ரை பண்ணிக்கலாம், அப்படியாப்பட்ட ட்ரேட் இது. பட் நாட் ஈவன் இன் சிங்கிள் சான்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி கிடையாது. நான் தொட மாட்டேன். விச் மீன்ஸ் நான் தொட மாட்டேன்னா ரிஸ்க் ஹெவியா போக மாட்டேன். நான் ஒரு 0.1% வச்சு ட்ரை பண்ணுவேன் இந்த ட்ரேடை. 0.1 வச்சா எனக்கு திருப்பி அடிச்சா எவ்வளவு வருது? 0.3% அப்போ. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த 0.3% வேற ஏதாவது ட்ரேடுக்கு ரிஸ்கா வச்சுப்பேன் எக்ஸ்ட்ராவா. அப்படிதான் நான் அப்ளை பண்ணுவேன் இந்த பிளான், இந்த இதெல்லாம். வேற யாருக்காவது இனிமே இது டர்ட்டில் சூப்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இருந்ததுன்னா இமேஜ் அனுப்பிருக்கான். புரியல ப்ரோ. டிஸ்கார்ட்ல அனுப்பியிருக்கான், ஒரு டவுட் மட்டும் ஜெனரல்ல இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த மாதிரி எஸ்எம்டில இருக்க டர்ட்டில் சூப்பா எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு டிக்ஸி டர்ட்டில் சூப் அடிச்சிருக்கோம். ஓகே ஓகே. யூரோ தான் அடிக்கல, டிஎக்ஸ் அடிச்சிருக்காங்க. சரி எடுக்கலாம். கைஸ் வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்? ப்ரோ எனக்கு ஒரு டவுட், கரெக்டா நான் தெரியல. ஏதோ டோட்டல் சூப் எக்ஸாம்பிள் காமிங்களா? டர்ட்டில் சூப் எக்ஸாம்பிளா? இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிறதே டர்ட்டில் சூப் எக்ஸாம்பிள் தான் ப்ரோ. இல்ல அதுதான் பிக்சர் தான் காமிக்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ நீங்க நேற்று ரெக்கார்ட் கிளாஸ் பார்த்தா, அதாவது ஃபர்ஸ்ட் சூப் அடிக்கிற கேண்டிலோட விக் அது வந்து விக்கு வேணா வச்சுட்டு வரலாம், ஆனா பாடி க்ளோஸ் வைக்கூடாதுன்னு சொன்னீங்க, கரெக்டா? ஆமா. இப்போ அந்த டோட்டல் சூப் இல்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் சொல்லல, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கேண்டில், அது அந்த அதோட ஐய கரெக்டா? அதுதான் அது க்ளோஸ் வைக்கடா சொன்னீங்க. இப்போ அந்த விக்க க்ளோஸ் வைக்க கூட, அது மட்டும் வைக்க கூடாதா? அந்த அந்த சூப் பண்ண கேண்டில் ஒரு விக்க விட்டுட்டு ஒரு பாடி வச்சிருப்பான்ல ப்ரோ. அதான் வந்து சிம்பிளா வச்சுக்கோங்க ப்ரோ. நான் சொன்னது என்னன்னா, இப்ப இந்த ஏரியா எடுத்துக்கோங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா எடுத்துக்கோங்க. இப்ப இவன் தானே டர்ட்டில் சூப் அடிக்கிறான், லிக்விடிட்டிக்கு மேல பாடியை க்ளோஸ் வைக்கிறான். இப்ப எனக்கு இதுக்கு அடுத்து ஒரு கேண்டில் வருது பாத்தீங்களா, அவன் இந்த ஹைஸ்க்கு மேல பாடியை க்ளோஸ் வைக்க கூடாது, க்ளோஸ் வைக்க கூடாது. ஓகே ஓகே ப்ரோ. இப்படி இல்ல அந்த கேண்டில் க்ளோசிங் பிரைஸ் இருக்குல்ல, ஆமா, அது அது எப்படி அதை க்ளோஸ் வச்சுட்டு விற்க வைக்கலாம்ல? எனக்கு அதான் டவுட், எனக்கு புரியல ப்ரோ. நீங்க வந்து இதை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கணும்னு பாக்குறீங்க. see keep it simple. நான் சொன்ன அதே லாஜிக் தான். டெய்லி கேண்டில் பயாஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, விக்கு கீழே க்ளோஸ் வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் வந்து செல்லு தானே. அதே லாஜிக் தான். எனக்கு இந்த டர்ட்டில் சூப் இவன் அடிக்கிறானா, இவனுக்கு அடுத்து ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிறான் பாருங்க, அவன் எனக்கு இந்த டர்ட்டில் சூப்போட ஹைக்கு மேல பாடியை க்ளோஸ் வைக்கக்கூடாது. அந்த ஹையை ஸ்வீப் பண்ணிக்கலாம். லைக் இந்த எக்ஸாம்பிள் மாதிரி ஸ்வீப் பண்ணிக்கலாம். இந்த கேண்டோட பாடி இந்த விக்குக்கு மேல இருக்கக்கூடாது. அந்த க்ளோசிங் பிரைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நினைச்சிட்டேன் அந்த க்ளோசிங் பிரைஸும் பக்கத்து வர கேண்டில் க்ளோஸ் வைக்க கூடாது, அதுவும் விற்க தான் போயிட்டு வரணும்னு நினைச்சிட்டேன். கிளியர் ப்ரோ. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா விஷ்? இல்லப்பா. கைஸ் யாராவது தயவு செஞ்சு டவுட் எதுனா வாய தரங்க. இன்னையோட இந்த டர்ட்டில் சூப் முடிஞ்சது. நாளைக்கு நான் இந்த டர்ட்டில் சூப் எடுக்க மாட்டேன். இதை பத்தின இன்டெப்த் டைமிங்ஸ் மட்டும் நாளைக்கு எடுக்க போறேன். ஸோ யாருக்கு கடைசியா என்ன டவுட் இருக்கோ தயவு செஞ்சு வாய தந்து கேட்டுருங்க. ப்ரோ டவுட் இல்ல. ஃபியூச்சர்ல ஏதாவது சார்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கேக்குறேன் ப்ரோ. ஜெட்டர்ல போட்டு கேக்குறேன் ப்ரோ. ஓகே.
ஸோ யாருக்கும் அந்த டவுட்ஸ் இல்லை கைஸ், கிளியர் தானே? பக்காவா? இல்ல ப்ரோ இதுவரை கிளியர் ப்ரோ. ஓகே, இந்த ட்ரேட் மட்டும் போய் வாட்ச் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகணும்னா ஒருத்தன் இந்த பேரு கே பாப்போம் என்ன நடக்குது. ஓகே ஸோ நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ ப்ரோ. பாய் ப்ரோ. Bye.